2 வயது குழந்தை ஒரு பெண்மணியை ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நியூஸ்ல போட்டிருக்காங்க. பயங்கரமான வைரல். எல்லாரும் பயங்கரமா ஷேர் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ்ல தள்ளி வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்மா என் குழந்தை இப்படிதான் பண்ணுது. அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. 2 வயது குழந்தை என்ன பண்ணுது அப்படின்றத நியூஸ நீங்க பார்த்திருப்பீங்க. சேட்ட பண்ணி என்ன ஒரு நிமிஷம் கூட பாத்ரூம் கூட விட மாட்டுது. என்னைய சாப்பிட விட மாட்டுது. ரெஸ்ட் எடுக்க விட மாட்டுது. நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோ போட்டு புலம்பியிருக்கு. இதோட காரணம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். இதோட எதிரியோட வெற்றி தான் இது. யோசிச்சு பாருங்க. கூட்டு குடும்பமா இருந்தோம். கூட்டு குடும்பம் மீன்ஸ் என்னன்னா, தாத்தா, மாமா, சித்தப்பா எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேர் இருப்பாங்க ஒரு வீட்லயே. அதாவது நான் சொல்றது ஜோடி ஜோடியா சொல்றேன். சித்தப்பா, தாத்தா அப்படின்னு ஜோடி ஜோடியாவே 20 பேர்ட்ட இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பிள்ளைகள், பேரன் எத்தன பேர் இருப்பாங்க பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. காரைக்குடி கும்பல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்பா! கும்முன்னு இருப்பாய்ங்க. அவங்கலாம் அப்படி இருக்காய்ங்க. நம்மள அப்பலாம் பிரிச்சுட்டாய்ங்க. ஆனா இதான் உண்ம. ப்ரோ அவங்க வந்து யாரோ பிரிச்சாய்ங்க. அப்படிலாம் கிடையாது. பிரிச்சுட்டாய்ங்க. அதான் மேட்ரிக்ஸ். இவங்களுக்குள்ள விஷயம் தெரியும். அவங்க குடும்பத்த விட்டு குடுக்கவே மாட்டாங்க. எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஃபங்ஷன்னா அவங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும். நம்ம குடும்பம் நக்கிட்டு தான் போகும். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி மனிதனுடைய இயல்பு நிலையே என்ன தெரியுமா? நம்ம இயற்கையா பிறக்கும்போதே கூட்டா வாழக்கூடிய ஒரு இனம் நம்ம. நம்ம தனித்து விட்டு அழிஞ்சிருவோம். ஸோ நம்ம கூட்டா வாழக்கூடியவங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த பார்த்துப்பான். இன்னொருத்தன் ஒரு விஷயத்த பார்த்துப்பான். நம்மலாம் சேர்ந்து பயணிக்கணும். சேர்ந்து பயணிச்சா மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த உலகமய மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடுது. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்க சண்டை போடுறதில்ல சம்மந்தமே இல்லாம இந்தியா ஏன் பாதிக்கப்படுது? இதுக்கு பேர் தான் உலகமயமாக்கல். இது இயல்பியாவே இருக்கு. காடர்கள் மற்றும் நகரத்துல இருந்த பாண்டவர்களும், கௌரவர்களும் சண்டை போட்டாங்க. குறவர்களும், அரச குடும்பங்களும் சண்டை போட்டுச்சுல்ல. ஸோ இதுவும் அப்படித்தான். ஸோ காட்டுக்குள்ள இருந்தவங்கள அழிக்கணும்னு சொல்லி ஒரு வேலை பார்த்தாய்ங்க. ஸோ இது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சா? காடர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து காட்ட காப்பாத்தணும்னு ஒரு கூட்டம். காட்ட அழிச்சு நாங்க நாகரிகத்துவம் கொண்டு வருவோம். நாங்க வந்து கட்டமைப்பு சாம்ராஜ்யத்தை எழுப்ப போறோம். எங்களுக்கு சர்வாதிகாரம் வேணும். எங்களுக்கு நிலப்பரப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமைக்காக ஒரு கூட்டம். ஸோ இதுவுமே அவங்கவங்களுக்குன்னு ஒரு டீம் சேர்ந்து தான் நடந்துச்சு. இது எதுவுமே நடக்காம ஒட்டுமொத்த மனித இனமும் ஒண்ணு சேர்ந்து பூமிய நிம்மதியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சொர்க்கமா இருக்கும் பூமி. ஆனா அது நடக்கலைன்னா அப்ப என்ன காரணம்? அததான் ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த ரீல்ஸ விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட? விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன இது வந்து இன்னைக்கு நடக்கிறது இல்ல. பன்னெடுங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம மனித இனம் தோன்றுனதுலருந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவன் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தை. இல்ல குழந்தையே இல்லாம நாம எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை அப்படின்ற மாரி மாறுறாய்ங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி போயிரும். மொத இவங்க சொல்றத இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜில இருந்து ரிவர்ஸ்ல போவோம். இப்போ நான் ஒரு ஒரு பொண்ண லவ் பண்றேன். லிவிங் டுகெதர் இந்த மாரி என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு சிச்சுவேஷன்ஷிப் அதாவது லைஃப் டாங் மேரேஜ் பண்ணி வாழ்றத விட, 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 1 நைட் அப்படின்ற மாரி நெறைய கேட்டகரி வச்சிருக்காங்க. இந்த திருட்டு கம்யூனிட்டி பயலுக. ஸோ இந்த கம்யூனிட்டி பயலுக பண்றாங்கன்னா, ஒரு நாள் நைட் ஒருத்திக்கிட்ட இருப்ப. இன்னொரு நாள் நைட் இன்னொருத்திக்கிட்ட இருப்ப. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முழுக்க ஒரு ஒய்ஃப் கூட வாழ்றதுக்கும், ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட வாழும்போது எப்படி நடக்கும்? ஜஸ்ட் அந்த அந்த மொமெண்ட்ட மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருவ. லைஃப் அப்படி கிடையாது. வாழ்க்கையும் அப்படி கிடையாது. நீ இப்படியே இருக்க போறதும் கிடையாது. உனக்கு ஏஜ் மாறிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஹெல்ப் தேவைப்படும். உனக்குன்னு ஒரு விஷயத்துக்கு வரேன். இப்ப நம்ம 2 பேரும் ஒரு திருமணம் பண்றோம். இப்ப நானே ஒரு திருமணம் பண்ணியிருக்கேன். என் குழந்தை இருக்கு. இப்ப என் குழந்தை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். முன்ன இருந்ததுக்கும் ஏன்னா அவங்க என்னோட ஆட்கள். எனக்கு மூலியமா உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த உருவாகியிருக்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு, படிப்பு, அதுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலையில வந்து விழுகும். அதாவது இந்த ஆணின் தலையில விழுகும். பெண்ணுக்கு என்னன்னா, அதுக்கு சாப்பாடு ஊட்டணும். கவனமா பார்த்துக்கணும். என்ன பண்ணுது? ஏது பண்ணுது? ஹோம்வொர்க் பண்ணுதா? இல்லையா? ஸ்கூல் டீச்சர் எப்படி கவனிக்கிறாங்க? ஒழுக்கம் சொல்லிக் குடுக்கணும். ஸோ இது பெண்களுக்கு வந்துரும். ஸோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது, தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பிரச்சனைகள் வராது. புரியுதா உங்களுக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த பிறகு, பொறுப்பு வந்த பிறகு, எல்லாம் குடும்பத்த அப்படியே ஒரு அரவணைச்சு போற மாரி ஆகும். இணக்கமான ஒரு ஒரு பின்னல் உருவாகும். அது மூலியமா சமூகத்துக்கு நல்லது நடக்கும். ஏன்னா, சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சில்ட்ரன்ஸ் உருவாகுறாங்க. அவங்களுடைய ஒழுக்க நெறிகள் சரியா இருக்கும். அத பார்த்து இன்னொரு குழந்தைகளும் இப்போ கத்துக்கும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமா உருவாகும். ஒருவனும், ஒருத்தியும், ஒரு குழந்தையும் இருந்தாலே இவ்வளோ அழகு நல்லது நடக்குது. அப்பா நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, அந்த குழந்தை வளருது. அதாவது நான், என் மனைவி, என் குழந்தை. என் குழந்தைக்கு திருமணம் ஆகுது. அப்போ நான் என்ன ஆகுறேன்? மாமனாரா மாறுறேன். மருமக வரா. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இப்போ எங்க ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தை மூலமா இப்ப நான் தாத்தாவா மாறுறேன். இப்ப நான் 3வது தலைமுறை ஆயிட்டேன். என்னோட 3வது தலைமுறை பேரன் இருக்கான். ஸோ இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய அனுபவ அறிவு என் குழந்தைக்கு நல்லபடியா வளர்த்துருக்கேன். அவனுக்கு ஒழுக்கம் இருக்கு. அப்போ ஒரு சில சிக்கல்கள் அவங்க 2 பேருக்குள்ள வரும்போது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சும், என்னுடைய புரிதல வச்சும் நான் இவங்கள தீர்த்து வைப்பேன். குடும்பம் இன்னும் இணக்கமா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சித்தப்பா, மாமா அப்படின்னு ஒவ்வொரு உருவாகும். இப்படி உருவாக என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பம் இப்ப ஆலமரமா மாறும். ஒரு கதை சொல்றேன்.
புயல் அடிச்சுன்னா சின்ன சின்ன மரங்கள்லாம் விழுந்துரும். நம்ம ஆலமரம் மட்டும் அசையவே அசையாது. அப்படியே அடிச்சு ஊண்டி நிக்கும். ஒரு ஆலமரம்லாம் எல்லா ஊர்லயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். பல்லாயிரம் ஆண்டுகள் அதால வாழ முடியும். பட் இப்ப இருக்க சூதேசன நிலையில ஒரு 400, 500 ஆண்டுகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 400, 500 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் கூட வாழ்ற அளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அந்த மாரி நம்ம வாழ வைக்கல. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்க மரங்கள யோசிச்சு பாருங்களேன். அது கூட எவ்வளோ உயிரினங்கள் வாழும் தெரியுமா? பாம்பு, பல்லி, பூரா, குருவி, மயிலு, கொக்கு என்னென்னமோ அந்த மரத்துக்குள்ள எங்கெங்கேயோ கூடு கட்டி எங்கெங்கேயோ தனித்தனி கிளான்ஸா இருக்கும். அந்த ஒரு ஆலமரம் நெறைய விஷயங்கள செய்யும். அதுதான் குடும்பமும். இப்ப நான் இருக்கேன்னா, நான் இப்போ இண்டிவிஜுவலா ஒருத்தனா இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என் மனைவி வந்து 2 பேரா மாறுவோம். என் குழந்தை 3ஆ வருவோம். அதுக்கு கல்யாணம் ஆனோனே 4ஆ மாறுறோம். இப்படி பெருகிட்டே போறோமா, அப்ப நான் ஒரு ஆலமரமா மாறிருவேன். நான் ஒரு ஆலமரமா மாறிட்டேன் அப்படின்னா, நாங்க 2 பேரு கிளான்ஸ் இருக்குல்ல, நானும் என் மனைவியும் மேல இருப்போம். அந்த லைனேஜ்லேருந்து வரிசையா கிளைப்பிரிவு வருதா, நம்ம மரத்தோட தான் ஒப்பிடுவோம். கிளைகள்னு சொல்லுவோம். இன்னார்லேருந்து வரது பேர் லைனேஜ்ன்னு சொல்றது கிளைகள்னு சொல்லுவோம். ஏன்னா மரத்துல இருக்க தண்டு, அதுலேருந்து உருவாகுற கிளைகள், அதுல இருக்க இலைகள், கனிகள் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இது புரியுது நம்ம ஏன் இயற்கையோட நம்ம ஒப்பிடுறோம்ன்றது. இதுவே ஒரு யூனிக்கான விஷயம். இது ஏன் உங்களுக்கு எது புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நான் ஆலமரமா மாறிட்டேன் அப்படின்னா என்னென்ன நடக்கும்? ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்கும். நான் குடும்பத்த நல்லபடியா பார்த்துப்பேன். என் பேரன், அவனோட கொள்ளு பேரன், எள்ளு பேரன் சூப்பரா புரிஞ்சுப்பானுங்க. நாளைக்கு என்ன ஆவேன்? நான் குலசாமியா மாறிருவேன். முன்னோரா மாறிருவேன்ல. இப்ப எல்லாரையும் பேணி பாதுகாத்து இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து ஒருத்தன் உயிர் நிக்கிறான்னா, நான் யாரு? 8வது தலைமுறை, 10வது தலைமுறைக்கு அப்புறம் நான் தானே குலசாமியோட அந்த லைன்ல வந்துருவேன். எனக்கு முன்னாடி பல குலசாமிகள் இருக்காங்க. அது வேற. பட் நான் சொல்ற விஷயம் அடுத்தடுத்து உருவாகுறது. குலதெய்வங்கள் எப்படி உருவாகுதுன்னா, இப்படிதான் உருவாகுது. நம்ம வாழணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும்னு நெனச்சு, காலமாயி நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு இறந்தவங்க, அவங்களோட எண்ண அலைகள் இங்கேயே தான் இருக்கும். அந்த குடும்பத்த சுத்தியே தான் இருக்கும். அதுக்கு உயிர்ப்போட வைக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ இந்த சமூகத்த எப்படி உடைச்சிருக்காங்கன்னு தெரியுதா? கார்ப்பரேட்ஸ் உள்ள வந்து படங்கள் மூலியமா, சினிமா மூலியமா, சாங்ஸ் மூலியமா, எல்லாத்து மூலியமாவும் இண்டிவிஜுவலா போங்கன்னு இப்ப ஒரே ஒரு மனிதன் தனியா வாழ்றதே சிறந்ததுன்ற மாரி மைண்டுக்கு வரான். சித்தர்கள், ஞானிகள் தனியா போறதுக்கான காரணம் வேறு. அவனுங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல வாழ பிடிக்கல. அதனால தனியா போயிட்டானுங்க. பட் நாம இந்த மேட்ரிக்ஸ விட்டு வெளிய முடியாது. புரிதலோட வாழணும். இந்த மேட்ரிக்ஸையே உடைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மேட்ரிக்ஸ புரிஞ்சுக்கிட்டனால இத மாத்த முடியாது. இந்த சிஸ்டம் வேற மாரி இருக்கு. நாம இந்த மேட்ரிக்ஸ விட்டு வெளிய போயிருவோம்னு எஸ்கேப் ஆனவங்க தான் சித்தர்கள்லாம். போற போக்குல எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான். பட் ஆனா எஸ்கேப் ஆனவங்க இவ்வளோ. அவங்க என்னம்மா டீல் பண்ணியிருப்பாங்க? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால இருக்க அப்ப நீ ஒதுங்கிரு. உன்னை சித்தர் ஞானின்னு சொல்லிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அழிக்க முடியாதுல்ல. வரவனுக்குலாம் கொன்னா ஏன்னா அப்ப ஒட்டுமொத்த பூமியும் அழிச்சிற மாதிரி ஆயிடும். இந்த எக்கோ சிஸ்டம் அழிஞ்ச மாதிரி ஆயிடும். அது பண்ண மாட்டாங்க. அதனால அவனை ஒதுக்கி விட்டுறது. நிறைய சித்தர்களை அட்ரஸ் பண்ணாமே இருக்கும். ஏன்? அவனுங்களாம் உண்மையான விஷயத்தை எஸ்கேப் ஆனவங்க. ஒரு சில சித்தர்கள்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான புகழ் பாடப்படுது. ஏன்னா அவனுங்க அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. அவனுங்களோட ஆட்களாக இருப்பானுங்க. இதுக்குள்ள நிறைய நுணுக்க விஷயங்கள் இருக்கு. இண்டிவிஜுவலா இருக்கிறது தப்பு. குடும்பத்துக்குள்ள உறவுகளை மதிங்க. உறவுகள் இல்லாம, ஃபேமிலிஸ் இல்லாம வாழவே முடியாது. காசு பணத்தை நம்பி இந்த காலகட்டத்துல பணம் இருந்தா தான் சொந்தமே உண்மையா இருக்கும். அதை நான் அனுபவத்திலே அறிஞ்சிருக்கேன். நான் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்க டைமிங்ல ஸ்டார்ட்டிங்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு 6000 7000 அவ்வளோதான் இருக்கும். 5000 தான் இருக்கும் 1 மந்த்ல. இந்த மேட்ரிக்ஸ்ல 2021லேருந்து நான் அனுபவிச்ச ஸ்ட்ரகிள்ஸை சொல்றேன். ஒருத்தன் இல்ல. எனக்கு கூட பிறந்த 2 ஃபேமிலி அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு எதுவும் பெருசா செய்யணும்னு தேவையில்ல. ஏதாச்சும் வேணும்னா கேளுடான்ற கூட எனக்கு கேட்க ஆள் இல்ல. எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முட்டி மோதி எனக்கான இன்கம்ஸை நான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த இன்கம் வச்சு நான் இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க அளவு, அதாவது யாரையும் நம்பி இல்லாத மாதிரி இருக்கேன். இப்போ நான் அவங்களை தொந்தரவு பண்ணலைன்னொடனே என்னை தேடி வராங்க. பணம். உண்மை, நான் ரியலா இது வந்து ஹானஸ்டா சொல்றேன். உண்மையிலே பார்த்துருக்கேன் கண்ணுல. ஒரு காசு இவங்கிட்ட இல்லைன்னொன்னே ஓடி போன சொந்தம், ஓகே இவன் நம்மளை தேடி வரமாட்டான். நமக்கு அவனுக்கு வந்து நம்ம செய்யற மாதிரி இருக்காது. நம்ம கிட்ட அவன் கையேந்த மாட்டான். நம்ம கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு திருப்பி வந்து ஒட்டிக்கிட்டாங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இதை நான் எதிர்பார்த்ததே கிடையாது லைஃப்ல. ஸோ இது நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்லிட்டு இருக்கேன். பட் இது இல்லை வாழ்க்கை. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி உடச்சு வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பணம், காசு, புகழ் இது வந்து ஒரு குடும்பத்தையே சுழல வச்சுட்டு இருக்கு. பணம் இருந்தால் தான் குடும்பமே இப்போ ஒன்றா இருக்கும். காசு இல்லைன்னா ஒன்றா இருக்காது. ஸோ இது அவ்வளோ கேவலமாக போயிருச்சு இந்த உலகம். அப்போ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும். இப்போ அதுக்காக தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு புரிதல் வரணும். இது உருவாக்குனது நம்மளை அழிக்கிறதுக்காக, நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக. ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அவன் டிப்ரெஷனுக்கு ஒரு ஆப் கொடுத்தா போதும். விர்ச்சுவல் வேர்ல்டு கண்ணாடியை மாட்டிட்டு உட்காந்து படுத்துருவான் அவன் பாட்டுக்கு. மேட்ரிக்ஸ் படத்தில் பின்னாடி சொருகிட்டு படுக்க வச்சிருப்பான் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாட்டில் படுக்க வச்சிருவாங்க. அவனுக்கு வேலை ஈஸியாக போயிரும்ல, ஒட்டுமொத்த பூமியை அவன் டேக் ஓவர் பண்ண மாதிரி ஆயிரும்ல.
ரிபல் பண்ணுறதுக்கு இங்கே ஆளே இருக்க மாட்டாங்களே, எல்லாருமே அடிமையாயிருவீங்களே. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கானுங்க. ஃப்யூச்சரில் டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்றும் இல்லாத ஆளாக மாற்றி நீ ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு சேர்லேயே உன்னை உட்கார வச்சுருவாங்க. நீ எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக மாட்டேன், அதுக்கும் செப்பரேட்டாக கொண்டு வந்துடுவானுங்க. நீங்கள் படுத்துக்கிட்டே போகலாம், அதுவே கழுவி விட்டுருவாங்க. இருக்க மிஷின்ஸ்லாம் இருக்குது. பாத்ரூம் போனால் கையை வச்சு கழுவுறதுக்கு என்ன வலிக்குது, அதுக்கு ஒரு தண்ணி வந்து பீச்சுமா. என்னடா சொல்கிறீங்க? இப்போ மனிதன் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த நாகரிக வளர்ச்சி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பார்க்குறதுக்கு ஃபேண்டஸியாகவும் ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் காட்டிட்டாங்கன்றனால இது நல்லது கிடையாது. இது உங்களை முட்டாளாக்குது, உங்களை சோம்பேறி ஆக்குது, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. சிந்தனையை திறனை குறைக்குது. சிந்தனை திறன் குறைஞ்சிச்சுன்னா எதையுமே நீ நம்ப மாட்டேன். அவங்க சொல்கிறது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டு அவங்களாம் இவங்க இந்த அவார்டு வாங்கினவங்க, இவங்க நோபல் பரிசு வாங்கினவங்கன்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் சயின்டிஸ்ட்னு வருவான். அவங்க சொல்கிறதுப்பெல்லாம் நீ கேட்டு இதான் உலகம், இதான் உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பேன். இந்த பைத்தியங்க பிளாக் ஹோல்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, கருந்துளைன்ற வார்த்தை தமிழில் இருக்குது. இப்போ அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சுச்சு? சயின்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழ்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான வாழ்க்கை நாகரிக வளர்ச்சியிலும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலும் இல்லை, உண்மையான வாழ்க்கை பூமியில் இருக்குது, இயற்கையோடு இருக்குது. நம்ம பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு அதோடு பயணிக்கணுன்றது தான் உண்மையான வாழ்க்கை. அது உண்மையான வாழ்க்கையை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இவ்வளோதாங்க விஷயம். அங்கே அவன் சண்டை போடுறான், இங்கே இவன் சண்டை போடுறான். ஈரான் பஞ்சாயத்து, ஈரானுக்கு இந்தியா உதவி பண்ணுறதுனால இந்தியாவுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். இதெல்லாம் ட்ராமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா. அவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஒரு ஃபோட்டோவை ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி புட்டினோட ஃபோட்டோ வச்சு கிண்டல் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஒரு அதிபரோட ஃபோட்டோவை இன்னொரு அதிபர் வச்சு கிண்டல் பண்ணி போடுறானுங்க. பட் இதையே வேறு யாராச்சும் பண்ணாங்கன்னா இது அஃபென்ஸ்னு சொல்லி அவனை தூக்கிடுவானுங்க. அப்போ இதை பண்ண ஒரு தலைமை சம்மந்தப்பட்ட ஆட்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிண்டல் அணைச்சி போயிட்டுருக்கீங்க. இந்த ஏஐ ஜென்ரேஷன் வச்சு ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. நல்லதும் பண்ணுறாங்க, கெட்டதும் பண்ணுறாங்க. வேலை போயிட்டுருக்கு மெட்டாவில் பல சதவீதமான ஆட்களை வேலையை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. பேப்பர் போட்டு அனுப்பி விட்றானுங்க. ஐடி துறையெல்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த ஏஐ வளர்ச்சியோட நீட்சி என்ன ஆகும் அப்படின்னா, மனிதன் வேலை இல்லாமல் போயிடுவான். ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, எல்லாத்துக்குமே ஏஐ. உனக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவே இருக்காது. நீ ஒரு சாட் ஜிடிபிட்டியோ இல்லை ஜெமினிட்டியோ இல்லை எதுட்டியோ கேட்ப, அது உனக்கு என்ன தகவல் கொண்டு வந்து கொடுக்குதோ அதுதான் உனக்கு தகவல். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50,000 ஆண்டுக்கு அப்புறம், இன்னையிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இந்தியா வந்து பிடிச்சி இங்கே இருக்க வளங்கள்லாம் திருடிட்டு போனான். இங்கேருந்து 45 ட்ரில்லியன் எடுத்துகிட்டு போய் தான் அவனுங்க செல்வந்தங்களாக மாறினானுங்க ஐரோப்பியர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. ஆனால் அதை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனேன்னு வச்சுக்கோமே, அப்படிலாம் இல்லை. பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தாங்க, இங்கே யாருமே செல்வத்தை ஒழுங்காக பயன்படுத்தவே இல்லை. அந்த செல்வத்தை கரெக்டாக அந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி செல்வமாக மாற்றினாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இயந்திரம் சொல்லுச்சுன்னா நீங்கள் நம்புவீங்க. ஏன் இப்படிப்பா போய் சொல்லும் அப்படின்னு நம்புவீங்க. இப்போ சாட் ஜிடிபியும் சொல்லிட்டு ஏஐயும் சரி போய் சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? நம்மளை கவனிச்சுட்டு இருக்கு. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கேட்குறோம், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஆக்சஸ் இல்லை அப்படிலாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. இதை தவிர்க்க முடியாது, நடக்க தான் போகுது. அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு போகணும். இது நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? மனிதர்களாக ஒன்றிணையணும். மனிதர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதை எல்லாத்தையும் நிறுத்த முடியும். அதுக்கு பாரிய இழப்புகளை நீங்கள் கண்ணெதிர பார்க்கணும். கண்ணெதிர பார்ப்பீங்க. கோடி மக்கள் சாகிறத கண்ணெதிர பார்ப்பீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் அது நடந்தால் தான் நீங்கள் திருந்துவீங்கன்னா வேறு வழி இல்லாத நடந்தான் தீரும். நடந்த பிறகு புரிஞ்சுட்டு வருவீங்க. அப்போ நாங்கள் இருக்கோமோ இல்லையோ, நாங்கள் சொல்லிக்கிட்ட விஷயங்கள், நாங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துலேருந்து உங்களை திரட்டுவாங்க. அன்றைக்கி ஒரு ரிபல் கிரியேட் ஆகும். அன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த பூமியும் மனிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்போது இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற மனிதர்கள் இந்த பூமியை இயற்கையாக ஒரு பார்ட்டாக இருந்து மேனேஜ் பண்ணிட்டு போகணும். ஆள்றது ஒன்று கிடையவே கிடையாது. மேனேஜ் பண்ணிட்டு போகிறோம். இங்கே இருக்க பராமரிப்பு செலவை பார்த்துக்குறோம். இயற்கை நமக்கு நல்லது கொடுக்குது, அந்த இயற்கையை சரியாக பார்த்துக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளோட வேலை. நம்ம வெறும் கண்காணிகள், கவனிக்கக்கூடிய ஆட்கள். இன்றைக்கி நம்ம போயிடுவோம், நாளைக்கு வேறத்தை வருவோம், வேறத்தை வந்துகிட்டே இருப்பான். பட் எல்லாருமே இதை கண்காணித்து நல்லபடியாக அடுத்தவங்க கொடுத்துட்டு போகிறது தான் நம்ம இருக்கோம். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.